பச்சை மிளகா அது காரம் இல்ல, என் மாமியாருக்கு நெஞ்சில் ஈரம் இல்ல. பாத்தியாடா பஞ்சு, உன் பொண்டாட்டி என்ன பாடிட்டு இருக்கானே, என் நெஞ்சில ஈரமே இல்ல பாடிட்டு இருக்காடா. இதுல என்ன நீ கேட்க மாட்டியா? முப்பாத்தா முப்பாத்தா பாடு சத்தம் வெளிய வரைக்கும் கேக்குதுரி. கேக்குதா? கேக்கணும் தான் பாடிட்டே இருக்கறாங்க. பாத்தியாடா பஞ்சு, உன் பொண்டாட்டி என்ன கேக்கணும்னே பாடிட்டு இருக்காடா. அவ வேணும்னு தான் பாடுறா. மா அவ ஏதோ கிச்சனுக்குள்ள வேலை பார்த்துட்டு இருக்கிறாமா, அந்த அலுப்புல பாடி இருப்பா. இருங்க நம்ம என்னன்னு கேட்டு வர. பொண்டாட்டியை விட்டு தருவியா நீ? சிண்டி முப்பாத்தா, ஏ முப்பாத்தா, என்ன வண்டி கிச்சன் பக்கமா வந்திருக்கே? சிண்டி அறிவு கெட்டவளே, எங்க அம்மா வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க, மாமியாருக்கு நெஞ்சில ஈரமில்லன்னு பாடிட்டு இருக்கிற. அறிவு இருக்காடி உனக்கு? கேளுங்க மாமா, என்ன திட்டிட்டு இருக்கீங்க? பாட்டு எழுதுற பாரதிதாசன் போய் கேளுங்க. என்னது பாட்ட பாரதிதாசன் எழுதினாரா? என்னடி சொல்ற? பாரதிதாசன் இல்லையா? அப்ப பாரதியாரா இருக்கும். ஏனுங்க மாமா, பாரதியார் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை என்கிட்ட வந்து கேட்டீங்கன்னா நான் எனக்கு பதில் சொல்லுவேன். போங்க போங்க, அவர்கிட்ட போய் கேளுங்க. ஏ என்னடி ஆச்சு உனக்கு? பாட்டை எழுதினது பாரதியார் இல்லடி. அட என்ன வம்பா போச்சு? இந்த வீட்டுக்குள்ள நிம்மதியா பாட்டு கூட பாட முடியலையா? பாட்டெல்லாம் எழுதுறது யாருன்னு கேட்டுட்டு இருக்கீங்க? கொஞ்சமா மூளை இருக்குதா உங்களுக்கு? பாருங்க எவ்வளவு பாத்திரம் இருக்குதுன்னு. இது கழுவுவனா இல்ல பாட்டு எழுதுறது யாருன்னு கண்டுபிடிப்பனா? இல்ல இல்ல, நீ கத்தாத நான் போயிடுறேன். கத்தாத. இவங்க ரெண்டு பேருக்குள்ள மாட்டிட்டு நான் படுற பாடு இருக்கே. ஏப்பாடி, எப்படியோ பேசி சமாளிச்சு அனுப்பிட்டேன்.